நண்பர்களே 220 230 250 சும்மா பாப்பா விளையாட்டு அப்படின்ற மாதிரி நேற்று மேட்ச் போச்சு. டெல்லிக்கும் லக்னோவுக்கும் மேட்ச். லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு 144 ரன் அடிச்சாங்க. 144 ரன் அடிச்சனால நான் என்ன நினச்சிட்டேன், லக்னோ வந்து பேட்டிங் வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் டெல்லி வரப்போ தான் தெரிஞ்சு பவர் பிளேலேயே 25 ரன்னுக்கு வந்து 4 விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி பிச்சில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் பவுலிங் லக்னோவோட பவுலிங் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பாம்பு ஸ்விங்லாம் நிறையா போட்டுட்டாங்க. சமி இருக்கும்போது அந்த இடத்துல நடந்தால் ஆகணும். அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி மேட்ச் தான் நண்பர்களே வந்துட்டு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 230 அந்த மேட்ச்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாயிருது எல்லாரும் போட்டு அடிக்கிறனால. 140 ரன்னை சேஸ் பண்ணும்போது இப்போ பவர் பிளேலே ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு 25 விக்கெட் அப்படின்னும் போது ஒரு நூலில் தான் அடுத்த ஒரு விக்கெட் போனாலுமே லக்னோ ஜெயிச்சிருவாங்க. அடுத்து ஒரு ஓவர் நல்ல ஓவர் போனாலுமே டெல்லி ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பீக் கிரிக்கெட் அப்படி அந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, சபாஸ் அகமது வந்துட்டு ஒரே ஒரு ஓவர் போட வந்தார். அந்த ஓவர் வந்துட்டு 16 ரன் அடிச்சு டெல்லி வந்துட்டு கொஞ்சம் ரன்ன பாலுக்கு வந்த பிறகு தான் தட்டி ஆடி கடைசியில் அப்படியே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன்.